ஹாய் அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பிரான் பிரியாணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல பிரியாணி ஸ்பைசஸ் முதல்ல ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸில கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்துடலாம். இதுல நம்ம 100 கிராம்ஸ் தயிர் ஆட் பண்ணி கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேஸ்ட் ஃபார்ம்ல அரைச்சு எடுத்து வந்துடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சாஸ் பேன் வச்சுக்கலாம். எல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 150 கிராம் சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அன்னாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கிலோ அளவு இறால் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸ் இறாலுங்க இது. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நம்ம க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா ஸ்பைசஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட் குக் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாமே இந்த இறாலோட மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ரைஸுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி 24 கேரட் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க. நான் பிரியாணி செய்யும் போது அரிசியை இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சேன்னா பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்காங்க, உதிரி உதிரியாக. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. மல்லி புதினா கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு லெமன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு அளவு வெந்திருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நான் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேங்க. லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நான் RKG நெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப உதிரி உதிரி அழகாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பிரியாணிக்கு நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவு தாங்க. ஆனால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.